கிறிஸ்டல்களை பயன்படுத்தினால் நம்முடைய கர்மாக்களை கரைக்க முடியுமா? கண்டிப்பாக கரைக்க முடியும். கிறிஸ்டல்களை எப்படி பயன்படுத்த வேண்டும்? நீங்கள் ஜஸ்ட் யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் அட்லீஸ்ட் 10 to 15 minutes டெய்லி. ஒரு 10 to 15 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் அந்த கிறிஸ்டல்கிட்ட உங்களுடைய விஷயங்களை இன்புட் கொடுக்கணும். அவ்வளோதான். அந்த மாதிரி நம்ம இன்புட் நீங்கள் கிறிஸ்டலில் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு தடவை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அது வாங்கிக்கும். அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு உண்டான வழிகளை எல்லாம் அது பண்ணும். ஸோ இப்போ இந்த கிறிஸ்டல் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய கர்மாக்களை, அது நல்ல கர்மாவாக இருந்தாலும் சரி, கெட்ட கர்மாவாக இருந்தாலும் சரி, நல்ல கர்மானா நல்லது நம்ம அனுபவிப்போம், என்ஜாய் பண்ணுவோம், நல்ல விஷயங்களை நம்ம என்ஜாய் பண்ணுவோம். கெட்ட கர்மானா கெட்ட கர்மாவையும் நாம் தான் அனுபவிக்கணும், அது வேறு யாரும் அனுபவிக்க முடியாது, வேறு யாரும் அனுபவிச்சுக்கணும்னு ஷேர் பண்ணவும் முடியாது. அப்போ நல்ல கர்மா அனுபவிக்கும் போது நம்ம யாரும் பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது. ஹாப்பி, ஓகே. இப்போ பிரச்சனை கஷ்டம் வரும்போது தான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அந்த கெட்ட கர்மாவை போக்குவதற்குண்டான வழிகளை அது உங்களுக்கு தெளிவாக காட்டும். அது செல்ஃபாக உங்களுக்கு நீங்களே உணர வைக்கும். அதுக்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கான நபர்கள் உங்களை நோக்கி வருவாங்க. தேவையில்லாத நபர்கள் உங்களை விட்டு விலகுவாங்க. தேவையான நபர்கள் உங்களை தேடி வருவாங்க. ஒரு பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணுறது ஒரு தெளிவு இருக்கும். தவறான வழியில் போகாமல் சரியான வழியில் அந்த பிரச்சனையை, அந்த கஷ்டத்தை போக்குவதற்கு எந்த உங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மானாலும் உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கோ அந்த ரூட் காசு உங்களுக்கு காட்டி கொடுக்கும். அதை தெரியப்படுத்தும். அதை தெரியப்படுத்தி அதுக்கு நீ சரி பண்ணி வர்றதுக்கு என்ன வழியோ அந்த வழிகளை ஒரு சரியான முறையில் உங்களுக்கே காட்டும். நீங்கள் யாரையும் போயிட்டு கன்சல்டேஷன் கேட்கவோ, ஆலோசனை கேட்கவோ, மற்ற உங்கள்கிட்ட ஒப்பீனியன், என் ஒப்பீனியன் என்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கவோ எங்கேயும் போக தேவையில்லை. கோயில்களுக்கு போகிறதையோ, மசூதிகளுக்கு போகிறதையோ, சர்ச்சைகளுக்கு போகிறதையோ, இதர வழிபாட்டு தலங்களுக்கு போகிறதையோ தவறு கிடையாது. அதை நான் தப்பு சொல்லலை, சரிதான். ஆனால் அங்கே போயும் உங்களுக்கு கிடைக்காத தீர்வுகள், புரியாத புதிர்கள், அதுக்கெல்லாமே கிறிஸ்டல் உங்களுக்கு ஆன்சர் கொடுக்கும்னு சொல்ல வரேன். இப்போ வழிபாட்டு தலங்களுக்கு போய் வழிபடுறதுனால தவறு கிடையாது, நன்மைகள் தான் கிடைக்குது. ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே அங்கே போயும் எனக்கு ரெமெடி கிடைக்கலன்னு பற்றி தான் நான் பேசுகிறேன். நான் சர்ச்சுக்கு போகிறேன் சார், ஆனால் எனக்கு அந்த கஷ்டங்கள் தொடருது. நான் மசூதிக்கு கரெக்டாக போய் தொழுகை பண்ணுறேன் சார், இருந்தாலும் எனக்கு பிரச்சனை கஷ்டங்கள் இருக்குது. நான் கோயில்களுக்கு போகிறேன் சார், என்னென்ன சொல்கிறாங்களோ அத்தனையும் செய்கிறேன் சார், எனக்கு பிரச்சனை கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி மற்ற இதர வழிபாட்டு தலங்களுக்கும் நான் போகிறேன் சார், என்னென்ன பரிகாரங்களும் செய்கிறேன், எனக்கு பலன் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி மக்களுக்கு தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது நீங்கள் கிறிஸ்டலை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அது இறைவனுடைய ஒரு சக்தி, இறைவனுடைய ஒரு பாகம். நாம் எப்படி இறைவனுடைய ஒரு சக்தியோ அதே மாதிரி கிறிஸ்டலும் இறைவனுடைய ஒரு சக்தி தான். இந்த கிறிஸ்டல் நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது என்னென்னா அந்த அல்மைட்டி காடோட நாம் வச்சுக்கிற கனெக்ஷனுடைய பர்சன்டேஜ் அதிகமாகுது. அந்த பர்சன்டேஜ் நம்ம எவ்வளோக்குள்ள நேராக இருக்கோ அவ்வளோக்குள்ள நம்ம சஃபராக இருக்கும். நமக்கும் கடவுளுக்கும், நம்மளை படுத்த கடவுளுக்கும். அதை நீங்கள் எந்த பேர் வேணாலும் சொல்லி கூப்பிடுங்க, கடவுளை எந்த பேரில் வேணாலும் கூப்பிடலாம். எந்த ஆண் கடவுள், பெண் கடவுள் நீங்கள் கிளாஸை கூட பண்ணிக்கலாம், அது ஒரு தவறு கிடையாது. நீங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த கடவுள்கிட்ட நீங்கள் அப்ரோச் பண்ணுற விதம் தான் எவ்வளோ டியூனப் ஆகுறீங்கன்ற விஷயம்தான். நாம் டியூனப் ஆகலை, ஆனால் டியூனப் ஆகிருக்கோன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். நம்ம பக்தி செலுத்துகிறோம் கடவுள் மேலேன்னு நினைக்கிறோம், கடவுள்கிட்ட சரண்டர் ஆகிடும் நம்ம நினைக்கிறோம். ஆனால் சரண்டர்லாம் ஆகிறது இல்லை, நம்ம நினச்சிக்கிறோம். அப்படி சரண்டர் ஆகிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிறோம். நம்ம ரொம்ப பக்தியாக இருக்கோம் நினச்சிக்கணும். இப்போ என்ன மாதிரி ஒரு தேர்ட் பார்ட்டிக்கிட்ட பேசும்போது தான் நீங்கள் கடவுளை நம்பலை, நீங்கள் கடவுள்கிட்ட சரண்டர் ஆகலை அப்படின்னு கொஞ்சம் அவங்களே புரிய வைப்பேன். அவங்களே புரிய வைப்பேன். நம்ம அந்த டிஸ்கஷன் பண்ணும்போது தெரியும், ஆமாம் டாக்டர், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், ஆமாம் நான் கடவுளை சரியாக புரிந்து கொள்ளவில்லை, சரியாக பக்தி செலுத்தவில்லை, கடவுளை நான் நம்பவில்லை என்று அவங்க வாயாலே வர வைக்கலாம். நம்ம அது பேசினா தான் தெரியும். எல்லாம் அப்படி நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. இந்த கிறிஸ்டலை பயன்படுத்தும் போது நோ நீட் டு கோ ஃபார் எனி அதர் பர்சன், யாரையுமே கேட்க வேண்டாம். உங்களுக்கே அதுக்கான சூழ்நிலைகள் அமையும், அதுக்கான நபர்கள் வருவாங்க. யாரெல்லாம் உங்களை விட்டு விலகணுமோ அவங்க விலகுவாங்க, யாரெல்லாம் உங்களுக்கு தேவையோ அவங்க வருவாங்க. எந்த காரணத்தினால் உங்களுக்கு இந்த கஷ்டம், இந்த துன்பம், இந்த பிரச்சனை இருக்கிறதோ அந்த பிரச்சனையை, கஷ்டத்தை நீங்கள் இந்த ஜென்மத்திலேயே கிளியர் பண்ணிடணும். அடுத்த ஜென்மம் கேரியர் பண்ணக்கூடாது. அடுத்த ஜென்மத்துக்கு கேரியர் பண்ணாமல் இந்த ஜென்மத்திலே கிளியர் பண்ணுறதுக்காக நீங்கள் என்ன செய்யணுன்ற வழிகளை உங்களுக்கு நீங்களே உணருமாறு செய்யும். அதனால தான் கிறிஸ்டலை யூஸ் பண்ணுங்கள்.
செலவு கிடையாது. அங்கே போ, இங்கே போ, மலை மேலே போ, இமயமலைக்கு போ, காசிக்கு போ, ராமேஸ்வரம் போ, சவுதி அரேபியாவுக்கு போ, மெக்கா மதீனா போ, இஸ்ரேலுக்கு போ, பாலஸ்தீனுக்கு போ, இதெல்லாம் எதுவுமே வராது. எங்கேயுமே போக தேவையில்லை. உட்காந்த இடத்துல உங்களோட டிவைன் பவரை வைக்கணும். கடவுள் எங்கும் இருக்கிறான்னு நம்ம சொல்கிறோம், அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். தூணிலும் இருக்கிறா, திரும்பிலும் இருக்கிறா, கடவுள் இல்லாத இடம் இல்லைன்னு நம்ம சொல்கிறோம். அப்புறம் ஏன் அங்கே கடவுளை தேடி ஓடுறோம்? அப்போ இங்கேயே உட்கார்ந்து இங்கே இருக்கிற இடத்துல கடவுள் வர வைக்க முடியுமே. நீங்கள் இருந்த இடத்துக்கு உங்களை எந்த கடவுளாக இருந்தாலும் உங்களை தேடி கடவுள் வர மாதிரி பண்ண முடியும். கிறிஸ்டன் நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ண எந்த கடவுளையும் உங்கள்கிட்ட வர வைக்க முடியும்னா நீங்கள் கடவுள்கிட்ட போக தேவையில்லை. கடவுள் ரெடியாக இருக்கார் உங்கள்கிட்ட வரத்துக்கு. நீங்கள் தான் அவர் புரிஞ்சிக்காமல் நான் அங்கே போனோம் இங்கே போனோம் உங்களை வந்து பார்க்கணும்னு நினச்சிட்டீங்க. தவறு. கிறிஸ்டலை நீங்கள் முறையாக பயன்படுத்தினா கடவுள் சக்தியை நீங்கள் அடைந்து நீங்களும் நல்லா இருந்து சந்தோஷமாக இருந்து மற்றவர்களையும் சந்தோஷமாக இருப்பதற்கு வழிகளையும் காட்டி அந்த புண்ணியத்தையும் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம்.